ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 11/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு, 7ஆம் இடத்தில் சந்திரன். 7இல் சந்திரன் இருப்பது உங்களுக்கு சுபமான பலனை அளிக்கும். திருமண யோகம் கைவரும். திருமண பேச்சுகள் குடும்பத்தில் உண்டாகும். மேஷ லக்னம் என்றால் 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு இணைவது குருமங்கள யோகம் என்பார்கள். அவர்களுக்கு சொத்து அதிகமாக சேர்த்து வருவார்கள். வீடு ஒரு வீடு இருப்பவர்களுக்கெல்லாம் 2வது வீடு வாங்கும் யோகம் அல்லது கடை சொந்தமாக இருக்கும். வியாபாரத்தில் அவர்கள்தான் முதன்மையாக இருப்பார்கள். மீண்டும் மீண்டும் சொத்து சுகம் சேர்க்கும் ஆவலுடன் இருப்பார்கள். பூமி லாபம் இருக்கும், தன லாபம் இருக்கும். அவர்கள் தொடுவதெல்லாம் சுபிட்சமாகவே இருக்கும். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த நன்மைகளும் உதவியும் உங்களை வந்து சேரும். உறவினர்கள் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களுடன் திருவிழாக்கள் மற்றும் கோவில்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அவர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன். பால் வியாபாரம் மற்றும் உணவு சம்பந்தமான வியாபாரம், இரும்பு சம்பந்தமான தொழில்கள் போன்றவை எல்லாம் சுபமாக இருக்கும். தாய் வழி உறவால் தன லாபம் போன்றவை எல்லாம் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இருக்கும். தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். நினைத்தது நிறைவேறுவது மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை வந்து சேரும். தன லாபம் உண்டு, வியாபார லாபம் உண்டு, தொழில் லாபம் உண்டாகும். உங்களது எண்ணங்கள் யாவும் இன்று நிறைவேறும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் நினைத்தபடி நீங்கள் யாரை எதிர்பார்த்து காத்திருப்பீர்களோ அவர்கள் என்று உங்களை வந்து சேர்வார்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது லக்னம் ரிஷப லக்னம் என்றால் உங்களுக்கு எப்போதும் நீங்கள் எதிலும் முதன்மையானவர்களாகவே இருப்பீர்கள். ஏனென்றால் தொழிலில் முதன்மை ஸ்தானம் இருக்கும். முதலாளியாகவே இருப்பீர்கள். தொழிலில் முதலாளியாக இருப்பீர்கள். பதவிகளில் தலைமை வகிப்பீர்கள். அனைத்திலும் உங்கள் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நிற்பார்கள். உங்களது சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் எப்போதும் உண்டாகும். அந்த அளவிற்கு பிரபலமானவர்களாகவே இருப்பார்கள். உங்களிடம் கைகட்டி வேலை பார்ப்பவர்களே நிறைய பேர் இருப்பார்கள். உங்களது சொல்லை மதித்து நடப்பார்கள். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாக இருக்கும். பூமி லாபம் சம்பந்தமாக அதிகமான லாபம் வந்து சேரும். பூ சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள், வாகன லாபம், வாகனத்தால் லாபம், வாகன ஓட்டுநர்களுக்கு லாபம் மற்றும் எதை தொட்டாலும் அவர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இது போன்ற ரிஷப லக்னம் உள்ளவர்களுக்கு எல்லாம் மிக சிறப்பாக இருப்பார்கள். அதிலும் அவர்களது லக்னத்தில் செவ்வாய் குரு இருப்பது மிகவும் சிறப்பு. இப்போது ரிஷபராசியில் செவ்வாய் குரு இணைந்து இருப்பதால் அவர்களுக்கு இது போன்ற பலன்களெல்லாம் கிடைக்கும். தொழிலில் மிகுந்த லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். திடீரென்று பூமி சம்பந்தமான விற்பனை உண்டாகும். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிக லாபம் வந்து சேரும். 3ஆம் இடத்தில் சூரியன் புதன். தந்தை வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும்.
சகோதரர்களால் மிகுந்த பாசமும் உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். சகோதர உறவு முறைகளால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். சகோதரர்கள் இடம் விட்டு இடம் வேலை சென்று வேலை வாய்ப்பு அவர்களுக்கு உண்டாகும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகமும் உண்டாகும். அதனால் உங்களுக்கு தன நேட்டமும் உண்டாகும். சகோதரர்கள் அன்புடன் உங்களிடம் இதை வைத்து கொள்ளுங்கள் என்று பூமியாகவோ அல்லது தனமாகவோ பணமாகவோ பொருளாகவோ தந்து உதவி செய்வார்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யும் நிலைமை உண்டாகும். இடம் விட்டு இடம் பெயரும் யோகமும் வந்து சேரும். திடீரென்று பூமி சம்பந்தமான தொழிலில் இருப்பது, அதாவது நீங்கள் பழைய இடத்தை விற்று புது இடம் வாங்கும் யோகம் உண்டாகலாம். அல்லது பழைய வீட்டை புதுப்பித்து புதிய வீடு கட்டும் யோகமும் உண்டாகலாம். பழைய வீட்டை கொடுப்பீர்கள், அதை சீரமைத்து வேறு ஒரு வீடும் வாங்கும் அல்லது விற்பனை செய்யும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். வாகன யோகம் வந்து சேரும். ஒரு வாகனம் இருப்பவர்களுக்கெல்லாம் 2 வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். தொழில் சம்பந்தமாக வாகனங்கள் வாங்குவீர்கள். தொழில் லாபம் வியாபார லாபம் மிகுதியாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலய திருப்பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆலய சம்பந்தமாக திருவிழாக்களில் குடும்பத்தாருடன் பங்கு சேர்ந்து உங்களுக்கு இன்று சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தாருடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன், உறவினர்களுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நீங்கள் இன்று கொண்டாடி மகிழும் சூழ்நிலையும் உருவாகும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் மிதுன லக்னம் என்றால் மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இணைவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். அரசு தொழிலில் நீங்கள் பெரிய பதவி வகித்து வரும் சூழ்நிலையும் உருவாகும். உங்களது குடும்பத்தில் அரசு சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பெரிய அரசு அதிகாரியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். அல்லது நீங்களே பெரிய அதிகாரியாக வலம் வருவீர்கள். பெரிய பெரிய பதவிகள் வகிப்பதன் மூலம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். வங்கி சம்பந்தமான துறையில் நீங்கள் பெரிய கிளை மேனேஜராகவோ அல்லது ரீஜனல் மேனேஜராகவோ பதவி உயர்வு பெறும் யோகமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். மிதுன ராசி என்றால் இப்போது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இணைந்து இருப்பதும் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இணைந்திருப்பதும் சுபமான பலனை அளிக்கும். தனலாபம் பூமி லாபம் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், வங்கி சம்பந்தமான தொழில்கள், ஆசிரியர் கல்வி சம்பந்தமான தொழில்கள், ஆசிரியர்களுக்கு பெரிய பதவிகள் அல்லது வேறு இடத்திற்கு திடீர் மாற்றம், பதவி உயர்வுடன் உயர்ந்த சம்பளத்துடன் வேறு ஒரு புதிதாக ஒரு பள்ளி தொடங்கும் யோகம், இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாமும் புதிய வாய்ப்பும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். இட சம்பந்தமாக, வியாபார சம்பந்தமாக, கட்டிட சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன் கிடைக்கும். உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உறவினர்களால் சுபசேது உண்டாகும். ஆலய திருப்பணிகளுக்கு நிறைய செலவு செய்வீர்கள். ஆலய சம்பந்தமாக திருவிழாக்கள், ஊர் திருவிழாக்கள், குடும்பத்தில் திருவிழா, குடும்பத்தாருடன் திருவிழா செல்வது, ஊர் கோவில்களில் திருவிழா, இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் இல்லத்தில் நடப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்வீர்கள். மனைவிக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். வங்கி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வட்டி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டி லாபம் உண்டாகும். வீடு மனை விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சூரியன் புதன் 2இல் சுக்கிரன். நீங்கள் கடக லக்னம் என்றால் உங்களது ராசியிலேயே சூரியன் புதன் இணைவது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். சூரியன் உங்களது ராசிக்கு அதிகம் பவர் இல்லை என்றாலும் புதனின் ஆதிக்கம் இருப்பதால் உங்களது வியாபாரத்தில் தொழிலில் அமோக வெற்றி உண்டாகும். பால் சம்பந்தமான வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். 2இல் சுக்கிரன்
பூமி லாபம், தொழில் லாபம் உண்டாகும். தொடுவதெல்லாம் உங்களுக்கு இன்று சுபமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் சூரியன் புதன் இணைந்த புத ஆதித்ய யோகம் என்பதாலும், 2ஆம் இடத்தில் சுக்கிரன் என்பதாலும், 4ஆம் இடத்தில் சந்திரன், தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மிகுந்த லாபமும் ஆதாயமும் வந்து சேரும். தாயார் வழி இதுவரை துக்கம் அனுபவித்து வந்தவர்களுக்கும், அவர்கள் தாயாருடன் சண்டையிட்டு பிரிந்து வாழ்பவரெல்லாம் அதை ஒன்று சேரும் நாளாக இன்று இருக்கும். அவர்களே மனம் திருந்தி வருவார்கள், அல்லது நீங்களே உங்கள் தவறை திருத்தி கொண்டு அவர்களிடம் செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். அதனால் உங்களுக்கு பூமி லாபம், வரவேண்டிய சொத்து, இது போன்ற யோகங்களெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கால்நடைகளால் மிகுந்த லாபம் உண்டாகும். உணவுத்துறையில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வெளியூர் உறவுகளால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்பீர்கள். விருந்தினர்களால் உங்களுக்கு இன்று அதிகமான செலவும் வரும், மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். விவாக தடைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த தடைகள் நீங்கி சுப வார்த்தைகள் வந்து சேரும். பிரிந்து போனவர்கள் திடீரென்று வந்து உங்கள் முன் நிற்பார்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். தனபரமான ஆதாயம் உங்களுக்கு உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் அது வந்து சேரும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். கால்நடை விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். சிறு சிறு வியாபாரிகளுக்கும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் மிகுதியாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வெற்றியும் உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் சிம்ம ராசி என்றால், சிம்ம லக்னம் என்றால், உங்களது லக்னத்தில் சுக்கிரன் இதே பலத்துடன் இருந்தால் நீங்கள் எப்போதுமே தனபலத்துடன், அரசு பலத்துடன் இருப்பீர்கள். அரசில் அதிக செல்வாக்குடன் இருப்பீர்கள். 3ஆம் இடத்தில் சந்திரன், உங்களது சொல்லை சகோதரன் கேட்டு நடப்பார். அதாவது நீங்கள் தான் மூத்தவராக இருக்கும் பட்சத்தில் உங்களது இளைய சகோதரர்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவார்கள். அதனால் நீங்கள் எது சொல்வீர்களோ அதை நிறைவேற்றி உங்களது எண்ணப்படி அவர்கள் வாழ்வார்கள். உங்களது சொல்லை மதிப்பார்கள். ஏனென்றால் குடும்பத்தில் நீங்கள்தான் பெரிய அதிகாரியாக இருப்பீர்கள். தனவரவும் உங்களுக்காகத்தான் இருக்கும். சொத்துகளும் உங்கள் வசமே இருக்கும். பூமி லாபம், இது போன்ற பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களை சார்ந்தவர்கள், உங்களது வீட்டில் இருப்பவர்களெல்லாம் உங்களது சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழும் சூழ்நிலையும் உருவாகும். சிம்மராசி அன்பர்கள் என்றால் இந்த பலன்களில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். தனபரமான நேட்டம் உண்டாகும். திடீர் ஆதாயம் வந்து சேரும். திடீர் உதவிகளும் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் எதிர்பார்த்த நன்மை வந்து சேரும். இதுவரை மனதில் சங்கடப்பட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் மனமகிழும் செய்தி வந்து சேரும். வியாபார லாபம் அதிகமாக இருக்கும். வெளியூர் பயணத்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். திடீர் உதவி உங்களுக்கு தனபரமாகவோ அல்லது பொருளாகவோ வந்து சேரும். பெரிய தனவரவு, அதிர்ஷ்டம் திடீரென்று உங்களுக்கு வரும். சகோதரர்களால் மிகுந்த லாபம் உண்டாகும். சகோதரர் வழி அல்லது சகோதரி வழி நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நாளாக இன்று இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். தனவரவு அதிகமாகும். வியாபார லாபம் பெருகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனை வரும். ஏற்கனவே வாகனம் வைத்திருப்பீர்கள். அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் பிள்ளைகளுக்காக வாங்கி கொடுப்பீர்கள் அல்லது சகோதரருக்காக வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். மனைவிக்கு அவர்கள் நினைத்தபடி நீங்கள் ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீர்கள். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மிகுதியாகவே இருக்கும். இன்று உங்கள் வீட்டில்
உறவினர்களுடன் சுப செலவுகளும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். 11ஆம் இடத்தில் சூரியன் புத ஆதித்ய யோகம். பயணங்களால் வெற்றியும் நன்மையும் ஆதாயமும் கிடைக்கும். திடீர் பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். 2ஆம் இடத்தில் சந்திரன். உங்களுக்கு இன்று சுப பலன்கள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். பெண்களால் இன்று நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள். கட்டிடப் பணிகளால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். பட்டறை தொழில்கள், இரும்பு சம்பந்தமான தொழில்கள், உலோக சம்பந்தமான தொழில்கள், கணினி சம்பந்தமான தொழில்கள் மற்றும் சமையல் கலைஞர்கள், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன். விரைய செலவுகள் இருந்தாலும் அது அனைத்தும் சுப செலவுகளாக உங்களுக்கு மாறும் சூழ்நிலை உண்டாகும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் குருமங்கள யோகம். திடீரென்று பிரிந்து போன தந்தை வழி உங்களுக்கு திடீர் ஆதாயமும் வந்து சேரும். பூமி லாபம் உண்டாகும். ஏற்கனவே பகை, பிரிவு இது போன்ற தொல்லைகளில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் பகையெல்லாம் மாறி குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக இருக்கும் சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் திருவிழாக்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள். திடீர் ஆதாயம் உண்டாகும். நினைத்து பார்க்காத அளவிற்கு திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். வெகு நாட்களாக கொடுத்துவிட்டு, அதாவது வருடத்திற்கு முன் கொடுத்து வைத்திருந்த பொருள் அல்லது பணம் வராமல் இழுத்தடித்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை மாறி அவர்களே உங்களிடம் வந்து அந்த பணத்தை அல்லது பொருளை உங்களுக்கு தரும் யோகமும் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக சற்றே பணச்செலவுகள் இருந்தாலும் அது சுப செலவாகவே இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்வி மேன்மை உண்டாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாகவும் மனமகிழும் நாளாகவும் இருக்கும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக என்று உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நிறைந்த நாளாகவே என்று உங்களுக்கு இருக்கும். சற்றே வாய் வார்த்தைகள், கோபம் மற்றும் மன உளைச்சல், மன வருத்தத்தை சற்று மாற்றிவிடுவது உங்களுக்கு நன்மை செய்யும். பதட்டங்கள் அதிகமாக இருப்பதை மாற்றிவிடவும். அவசரமான முடிவுகளால் உங்களுக்கு இன்று பலன் ஏதும் கிடைக்காது. அந்த அவசர புத்தியை நிதானமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் நாளாகவும் அமையும். உங்களுக்கு எதிரி தொல்லைகள் அதிகமாக இருப்பது மாறிவிடும். அந்த எதிரிகளே உங்களிடம் சரணடையும் சூழ்நிலையும் உருவாகும். எதிரிகளால் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த தொல்லைகள் நீங்கி எதிரிகள் உங்கள் வசம் உங்களை அணுகி நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். உங்களது கை இன்று ஓங்கிய நிலையில் இருக்கும். தலைமை பதவி வகிப்பீர்கள். நீங்கள் சொன்ன சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். உங்கள் சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இன்று தலைமை தாங்கும் சூழல் உருவாகும். புதிய பதவிகள் உங்களை வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வுகள் மாறி வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். கட்டிட தொழில்கள் சிறப்பாக நடக்கும். தடைகள் இருப்பின் அது மாறிவிடும். 9ஆம் இடத்தில் சூரியன் புதன். தந்தையால் யோகம் உண்டு. தந்தையால் இதுவரை ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் மாறி தந்தை வழி ஆதாயமும் மனசுகமும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கிவிடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடும் பாக்கியமும் வந்து சேரும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வந்தடையும். 5ஆம் இடத்தில் சனி. பூமி லாபம், வியாபார லாபம் செழிப்பாக இருக்கும். கால்நடைகளால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும்.
வாகன ஓட்டுநர்களுக்கும் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்களும் புதிய வாய்ப்புகளும் பாராட்டும் பரிசும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறும். பெண்களால் இன்று ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சொன்னது என்று நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது என்று உங்களை வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். இன்று ஆலய தரிசனம் மற்றும் திருவிழாக்கள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். திடீர் ஆடம்பர பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். திடீர் தனவரவு வந்து சேரும். சுப செலவுகளும் வரும். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியத்திற்காக இன்று நீங்கள் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். ஆடம்பர பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அழகு பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். திடீர் குடும்பத்தாருடன் இனிய பயணம் உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். திருவிழாக்கள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் அதிகமான லாபம் வந்து சேரும். நீங்கள் நினைத்தது இன்று நிறைவேறும். வெகு நாட்களாக காத்திருந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தொழிலில் அதிகமான லாபம் உங்களுக்கு இன்று கிடைக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் சற்று அலைச்சல்களும் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்துடன் மனைவியுடன் குழந்தைகளுடன் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவர்கள் கேட்ட பொருளை இன்று நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவால் சுப செய்திகள் வந்து சேரும். உறவினர்கள் வருகையால் அதிகமான செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். வீட்டில் ஆடம்பர பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். இன்று மனமகிழும் நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கு. மகர ராசி அன்பர்களே, மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்தடையும். தொழிலில் புதிய வாய்ப்பு உங்களை வந்து சேரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வந்தடையும். இதுவரை தடைப்பட்ட காரியங்களாகவும் இனிதே வெற்றி பெறும். சமூக பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆலய தரிசனத்தால் மனம் மகிழும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ஆலய திருப்பணிகளில் நீங்கள் முதன்மையான நபராக இருப்பீர்கள். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்தது என்று நடக்கும். பெண்களால் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்கள் வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். பெண்களுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பர பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். வியாபார நிமித்தம் வெளிநாடு பயணம் உண்டாகும். திடீர் வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பான லாபம் உண்டாகும். பூமி லாபம். கால்நடை வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். விவசாய விளைபொருள்களால் அதிகமாக லாபம் உண்டாகும். கட்டடப் பணிகள், பூமி விற்பனை போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தனவரவு இன்று அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமும் பரிசும் வரும். யோகமும் உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் குரு மங்கள யோகம். 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன். உங்களுக்கு திருமண செய்தி வந்து சேரும். திருமண தடை இருந்தவர்களுக்கெல்லாம் சுப செய்திகள் வந்து சேரும். பெரியவர்களால் திருமண பேச்சு எழும். கூடிய விரைவிலேயே திருமண தேதி குறிக்கப்பட்டு திருமணம் நடக்கும். பாக்கியமும் உண்டாகும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி உண்டாகும். திருமணம் செய்த புதிய தம்பதிகளுக்கெல்லாம் மனமகிழும் செய்தி குடும்பத்தில் உண்டாகும். புதிய வரவு, அதாவது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். நினைத்தது நிறைவேறும். கால்நடைகளால் லாபம் பெருகும். கட்டிட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமியால் லாபம் உண்டு. தொழில் இரும்பு வியாபாரம், உலோக வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும்.
வாகன தொழில் செய்பவர்களுக்கும் வாகன உதிரிப்பாகம் விற்பனை வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கால்நடை விற்பனை செய்பவர்களுக்கும் கால்நடைகள் வீட்டில் வளர்ப்பவர்களுக்கெல்லாம் சுப செய்தி வந்து சேரும். கால்நடைகள் பசுமாட்டிற்கு கன்றுக்குட்டி இன்று அதனால் சுப செலவுகளும் மனமகிழும் செய்தியும் குடும்பத்தில் உண்டாகும். இதனால் குடும்பத்திற்கே ஒரு புதிய செய்தி உங்களுக்கு சுப செய்தி வந்து சேரும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் மிகுதியாக இருக்கும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழி அரசு சம்பந்தமான ஆதாயம் வந்து சேரும். தொழில் நிமித்தம் வெளியூர் பயணம் உண்டாகும். வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள் அல்லது வெளியூரில் வேலை பார்ப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து உங்களது உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தாருடன் ஆலய தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். ஆலய பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆலய பணிகளுக்காக தலைமை தாங்குவீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சற்றே கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று தாமதம் ஏற்படும். எனினும் எப்போதுமே உங்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதுபோல எப்பொழுதும் உங்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். இல்லை என்றாலும் கடன் வாங்கி மகிழும் குணம் உங்களது. அதனால் வியாபாரத்தில் தொழிலில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திடீர் தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவினர் வழி உங்களுக்கு மனமகளும் செய்தி வந்து சேரும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பதும் கேஸ் வழக்குகள் போன்றவற்றில் சற்று தள்ளி நிற்பதும் உங்களுக்கு நன்மை செய்யும். பிறரிடம் வாக்குகளை கொடுத்து சற்று மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். என்றே உங்களுக்கு மன உளைச்சலும் சற்று தலைவலியும் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு சிரமத்தை வாங்கிக் கொள்வீர்கள். அதனால் மன உளைச்சல் உண்டாகும். அதில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. 2 நாட்களுக்கு வாயை திறக்காமல் இருப்பது உங்களுக்கு மனதிற்கும் உடலுக்கும் நன்மை செய்யும். வெளியூர் பயணங்களை சற்று தள்ளி வைப்பதே சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். அதற்காக நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாக இருக்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். எவரிடமும் சற்று வாயை கொடுக்காமல் இருப்பது நல்லது. பிறர் உங்களை வேண்டுமென்றே கேலி செய்து உங்களது கோபத்தை தூண்டுவார்கள். கோபத்தை சற்று குறைத்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது. இரத்த சம்பந்தமான நோய்க்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். திடீரென்று இரத்த சம்பந்தமான சூழ்நிலை உள்ளவர்களுக்கெல்லாம் அதற்குரிய மருத்துவ உதவி எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் செயல்படவும். 2 நாட்கள் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். சமூக பணிகள் சிறப்பாக இருக்கும். பிறரிடம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எதிர்பார்த்த எண்ணம் நிறைவேறும். திடீர் பரிசு அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். வீட்டில் சற்று மனைவியுடன் அல்லது கணவனுடன் சற்று கலகம் உண்டாகும். எனினும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தில் இனிய செய்தி உங்களை வந்து சேரும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிகளால் மனம் மகிழ்ச்சி அடையும். பிறரிடம் கொடுத்து வைத்திருந்த பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். தொழில் லாபம், வியாபார லாபம் மிதமாகவே இருக்கும். வாகனம் வாங்கும் யோசனை 2 நாட்களுக்கு தள்ளி போடவும். திடீர் ஆதாயம் உங்களிடம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே. நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.